அனைவருக்கும் வணக்கம். உண்மையின் முகம் கோரமானது. இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதையுடைய பேர் கேசரி. இது ஒரு உண்மை கதை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டு பிரியாக்கா கூட அடிக்கடி விளையாடுவேன். அன்றைக்கும் அப்படி தான் அவங்க வீட்டுக்கு விளையாடலான்னு போயிருந்தேன். என்னை பார்த்த உடனே பிரியாம்மா பிரியாக்காவை கூப்பிட்டு, பிரியா குட்டி, ஷீலா குட்டி வந்திருக்கா, அவளுக்கு கொஞ்சம் கேசரி கொடு அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி அவங்க வீட்டில் கேசரி செஞ்சுருந்தாங்க. எனக்கு பிரியாக்கா ஒரு தட்டில் போட்டு கொண்டு வந்து வச்சாங்க. பிரியாக்கா நல்லா ஒயிட்டாக அழகாக இருப்பாங்க. எப்போவுமே பாவாடை தாவணி தான் போட்டிருப்பாங்க. அவங்க காலேஜுக்கு கூட பாவாடை தாவணி தான் போட்டு போவாங்க. நான் அந்த கேசரியை பார்த்ததுமே அந்த கலரு, அந்த ஸ்வீட்டு எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் கேசரியே சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்த உடனே நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். ஏன் அக்கா கூட விளையாடலையான்னு கேட்டாங்க. இல்லை பிரியாம்மா, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட அந்த கேசரியை பற்றி சொன்னேன். கலரு, அதோடய ஸ்வீட்டு, ஆனால் பேரை மறந்துட்டேன். அம்மா அது பேர் எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொன்னேன். அம்மா கேசரியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியும் அப்படின்னாங்க. உங்களுக்கு செய்ய தெரியும்னா ஏன் எனக்கு செஞ்சு கொடுக்கலன்னு கேட்டேன். சரி, நாளைக்கு செஞ்சு தரேன் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அம்மா மறுநாள் ஒரு பெரிய வாணலியை வச்சு கேசரி செஞ்சாங்க. ஒரு 3/4 வாணலி இருக்கும் கேசரி செஞ்சாங்க. செஞ்சுட்டு என்னை கூப்பிட்டு, பாப்பா கேசரி செஞ்சு வச்சுட்டேன், நீ போட்டு சாப்பிடு, நான் தோட்டத்துக்கு போகிறேன் துணி துவைக்கன்னு சொன்னாங்க. நான் டிவி பார்த்துட்ருந்தேன். ஒரு தட்டு எடுத்து அதில் கேசரியை போட்டு சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்தேன். எவ்வளோ கேசரி சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியவே இல்லை. அம்மா வாணலியை திறந்து பார்த்துட்டு என்னையும் எட்டி பார்த்தாங்க. அம்மா ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் போய் வாணலியை பார்த்தா அதில் 3/4 நான் காலி பண்ணிட்டேன் கேசரியை சாப்பிட்டு. சரி, அம்மா அதனால தான் பார்த்துருக்காங்க போல இருக்கே, என்ன நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அம்மாவும் என்னை எதுவும் சொல்லலை. அதுதான் நான் லாஸ்ட்டாக சாப்பிட்ட கேசரி. அன்னையோடு எனக்கு கேசரியே பிடிக்காமல் போயிடுச்சு. இப்போ எனக்கு 39 வயசு ஆகுது. இப்போவும் கேசரி லைக் பண்ண மாட்டேன். எங்கேயாவது விசேஷங்களில் கேசரி வச்சாங்க அப்படின்னா லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். எனக்கு ஒரு 21 வயசு இருக்கும்பொழுது எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய முதல் நினைவு நாள் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டேன். அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு படைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியல. அம்மாவுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்தது. இப்படி நம்ம அம்மா வாழ்ந்திருக்காங்களே, எங்களுக்கு என்ன பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், இப்படி தான் அவங்க வாழ்ந்திருக்காங்களே தவிர எனக்கு இது பிடிச்சிது அப்படின்னு அவங்க எங்ககிட்ட ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அழுதேன் நான் உடனே. அப்புறம் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனியில் ஆயுத பூஜை கொண்டாடினாங்க. அப்போ அம்மா என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் அம்மா கூட உட்காந்து சாப்பிடும் பொழுது அந்த இலையில் ஃபஸ்ட்டு கேசரி வச்சாங்க. நான் கேசரி சாப்பிட மாட்டேன் இல்லையா, அதனால் நான் அம்மாவுக்கு எடுத்து வச்சிட்டேன். அம்மா நான் வச்ச கேசரியும் சாப்பிட்டுட்டாங்க, அவங்களுக்கு வச்ச கேசரியும் சாப்பிட்டுட்டாங்க. திரும்ப கேசரி வச்சவங்களை கூப்பிட்டு, அண்ணா எனக்கு கொஞ்சம் கேசரி வைக்கிறீங்களா, எனக்கு கேசரின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னு. அதுலேருந்து இது வரைக்கும் ஒவ்வொரு நினைவு நாளைக்குமே அம்மாவுக்கு நான் கேசரி செஞ்சு வச்சிட்ருக்கேன். அம்மானாலே இப்படி தான், பிள்ளைங்களுக்காகவும் கணவருக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் மட்டுமே வாழ்கிறவங்க. இந்த கதையை கேட்டுட்ருக்க எல்லாருமே உங்கள் அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு 6 வேர்ட்ஸ் கற்றுக்குவோம், ஹிந்தி வேர்ட்ஸு. இந்த கேசரி சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ் கற்றுக்குவோம். கேசரி எதில் செய்வாங்க, மெயினாக ரவைக்கு சுஜி ரவை. காஜு முந்திரி, கிஸ்மிஸ் திராட்சை, கீ நெய், சீனி, சுகர். அதில் கலர் ரொம்ப முக்கியம் இல்லையா, நிறம். தேங்க்யூ.